ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், இவருக்கு பதில் இவர், மித்ராவையே மாற்றிட்டேங்க. இந்த ட்விஸ்ட் நான் எதிரே பார்க்கலப்பா. இந்த ட்விஸ்ட்டு நான் எதிரே பார்க்கல. எனக்கு ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்க, மித்ரா அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா. ஆனால் திடீர்னு அடுத்த சீன்லேயே இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே பார்த்தோன்னே ஷாக் ஆகி போச்சு, என்னடா இது அப்படின்னு. சரி, ஓகே டன், என்னமோ நடக்குது. சரி, ஓகே டன். ஸோ எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ என்ன நடக்குது, நம்ம நேற்று பேசின மாதிரி டாக்டருக்கு பார்க்க வந்திருப்பா இல்லையா பாரதி. நான் தான் சொல்லலையா கைஸ், அந்த டாக்டர்கிட்ட தப்பு இருக்குது. பாரதி இன்னும் நல்லா அடித்து கேட்டிருக்கணும், ஆனால் அவள் அடித்தே கேட்கல. நான் தான் சொன்னல, பொறுமையாக கேட்பான்னு சொன்னேன்ல, பொறுமையாக தான் அவள் பேசுவாள். ஏன்னா அவள் தேவையில்லாதவங்க மேலெலாம் கோவப்படுவாள். பாரதி அவங்க அம்மா மேலெலாம் கோவப்படுவாள், நல்லது செய்கிறவங்க மேலெலாம் கோவப்படுவாள். நம்மளை சுற்றி தீமை செஞ்சுட்டு இருக்கிற ஆளுக்கு மேலே ஒன்றுமே செய்ய மாட்டான். அதான் இந்த பாரதியோட கேரக்டர். சரியா? அப்பயே அந்த டாக்டர் கேட்டிருந்தா இந்நேரம் உண்மை வந்திருக்கும்ல. ஆனால் கரெக்டாக பாருங்கள், இவள் போன உடனே மித்ராவுக்கு ஃபோனை பண்ணி பேசிட்டாப்புல. நீங்கள் விட்டுருங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அடுத்து என்ன நடக்குது, இங்கே நம்ம ஆதியை காமிக்கிறாங்க. ஆதியை தான் நான் கூட நினச்சேங்க, அந்த ஐயா இருப்பார், அந்த அம்மா இருப்பாங்க, கதையில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வரும் அப்படின்னு நினச்சா, கடைசியில் அந்த ஐயாவை சாகடிச்சிட்டே விட்டாய். அவர் தான் சன் டிவி நாடகத்தில் நடிச்சிட்ருக்காரு. சன் டிவி, விஜய் டிவி நாடகத்தில் நடிக்கிறதுனால இந்த சீரியலில் அவரை செத்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அப்படியே அவர் ஃபோட்டோவில் பார்த்தோடே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அடப்பாவிங்களா, 5 வருஷத்துக்குள்ளே மாற்றங்கள் வரலாம், ஆனால் இவ்வளோ மாற்றங்களா அப்படிங்கிற போது தான் மண்டையை பிச்சுக்குது. சரியா? வாசு செத்துட்டான், வாசுவோட அவங்க அப்பையும் செத்துட்டான். சரி, அவங்க அம்மா அந்த ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா மரகதம், அவங்கள பற்றி சொன்னே அவங்களுக்கு பக்கவாதம் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆமாம், அவளோட பொண்ணெல்லாம் இருந்தாங்களே, எங்கே என்னானாங்கன்னு தெரியல. அதான் வில்லி ஒருத்தி, அவங்க அக்காக்காரி, வாசுவோட அக்காக்காரி ஒருத்தி இருந்தா பாருங்க, அவன் அவளோட போலீஸ்காரி, அந்த புருஷன், அவங்களாம் என்னானாங்கன்னு தெரில. பாரதி தான் இவங்கள பார்த்துட்ருக்குற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இந்த அம்மாவை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? விட்டுட்டு பக்கவாதம் வந்தங்காட்டி பாரதி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாரதி அடிக்கடி இந்த அம்மா பார்த்து மெடிசன்லாம் வாங்கி கொடுத்து பார்க்குற மாதிரி கதையை உள்ளே கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அப்புறம் அந்த மரகத அம்மாவையும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் பாரதிக்கிட்ட பேசணும் அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. வீட்டில் அதான் இவருக்கு பதில் இவருன்னொன்னே என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ஓகே டன், நீ டேரக்டர் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காருன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன நடக்குது, சாப்பிட்ற என்ன நீங்கள் வந்துட்டீங்க, மித்ரா வாழைக்கணும் அப்படின்னோடனே மித்ரா வர்றாப்புல. இந்த லேடியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல கேஸ், நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. இந்த ஜெய் ஆகாஷ் நடிச்சு ஒரு நாடகம் முடிஞ்சதில்ல கேஸ், பேர் நெஞ்சத்தைக்கு இல்லாதேவா, நெஞ்சத்தைக்கு இல்லாதேக்கு முன்னாடி ஒரு அது நல்லாயிருக்கும். அந்த ஜெய் ஆகாஷ் நடித்து ஒரு சீரியல் வந்துச்சுல, அதான் இவர் ஏஜ் அதிகமாக இருக்கும், ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணி. அந்த சீரியல் பேர் எனக்கு ஞாபகம் டக்குன்னு மைண்டில் வரல, கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த சீரியலை முடிக்கும்போது ஒரு கேரக்டர் உள்ளே வரும், பார்த்துருக்கீங்களா அந்த சீரியல் நீங்கள் அந்த பொண்ணு தான் இவன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். உடனே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பாரதியை ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நீ நீங்களே இப்போ
இப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறது, நானும் பாரதியும் ஆதி வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னோடனே சுதாகர் வந்து நீ என்ன நீயும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது, நீ என்ன பாரதியோட புருஷனையாக கல்யாணம் பண்ண போகிறேன்னு ஒருத்தவன் அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த கிளவி ஒன்று உள்ளே வந்துச்சு பாருங்க, அந்த கிளவி என்ன சொல்லுது, என்னது பிச்சைக்காரன் என்னென்னமோ பேசுது. எனக்கு அந்த டைலாக்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பாரதி வந்துட்டு இது என் தலைவிதி, அது என் தலையெழுத்து, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், என் தலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே ஆதி வந்துட்டு பாரதி மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு அப்படிங்கிறாப்புல. உடனே மித்ரா வந்துட்டு நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நானும் அதையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னோம்னா அது நல்லாவா இருக்குது, அதனால எங்கள் கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நடத்துங்க அப்படிங்கிறாப்புல. உடனே பாரதி வந்துட்டு சரிங்க மேடம் நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறான். உடனே ஆதி இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ ஆதிக்கு வந்து அப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அதான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பாரதியோட ஃபோனை வந்து பண்ண இது ட்ரேஸ் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா. அப்போ சொன்ன உடனே வந்து அந்த ரிசல்ட் கிடச்சிருக்க மாட்டிருக்குது. கிடச்சோடனே இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே பாரதியும் அவங்களோட வீட்டுக்காரும் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னோடனே சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க அதை ஸ்வீட்ஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் முடிய போகுதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு கேஸ். ஏன்னா அந்த ஜெய்யாகாஷ் நடித்த நாடகத்துலேயே இந்த பொண்ணு தான் லாஸ்ட்டில் வரும். வந்தோடனே நாடகம் முடிஞ்சிட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த இதயம் சீரியல்லையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிய போகும்போது இந்த பொண்ணை தூக்கி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சின்னஞ்சிறுக்கிலேயேன்னு ஒரு ஆட் போட்டுட்ருக்கீங்களா, அந்த சீரியல் வந்து 2 மணிக்கு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, வெயிட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மைண்ட் செட்டில் அப்படி தோணுது. ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. உடனே வந்துட்டு மனோவும் ஆதியும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபோன் நம்பராக கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ லாஸ்ட்டில் ஒரு ஃபோன் நம்பர் வந்திருக்கு. அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டோன்னே மரகதன்னு தெரிஞ்சு போச்சு. அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டாப்புல ஆதி. இனி வந்து கதையில் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், சரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இங்கே வந்து குட்டி ஆதியை காமிக்கிறாங்க. அதை ப்ரோமோ போடும்போது கூட கீழெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களாம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஏன் ஓவர் ஆக்டிங்கும் எந்த ஆக்டிங்கும் அது பிரச்சனையே இல்லை கைஸ், சரியா. நம்மளுக்கு ஆதி பாரதி எல்லா தமிழ் எல்லாம் ஒன்றா சேரணும், அவ்வளோதான். அதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதயம் சீரியல் முடிய போகுது எனக்கு அதுமா அப்படி தான் தெரியுது. ஏன்னா சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிறது வந்து 100% வந்து அந்த நாடகத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், மத்தியானம் போடுற சீரியல் மாதிரியே தான் தெரியுது. அந்த கதைக்களம் இதெல்லாமே ஈவினிங் டைம்லலாம் எந்த சீரியல் முடிகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. மாறியெல்லாம் இப்போக்குள்ளே முடியவே முடியாது. நினைத்தாலே இன்றைக்கும் சுத்தம் ஜோறு போடும், சரியா. இதையும் சீரியல் முடிய போகுது நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன. எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு வந்து உண்மை ஒவ்வொன்றா தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மரகதத்தை மீட் பண்ணிட்டாலே சோழி முடிஞ்சது இல்லையா. ஏன்னா அப்படியே அந்த ஃபோட்டோவில் பார்ப்பான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் கைஸ், எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கூட என்னை திட்டுங்கப்பா, சரியா. என்ன அப்படின்னா, இந்த இடையில வந்து இந்த ஆண்டாள் அழகர் கதையை உள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இவ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஆதி மேலே கோவப்பட்டுட்டு வந்தோடனே ஆண்டாள் அழகர் கதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நான் அடிக்கடி ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் கேட்பேன், எங்கடா வாசு ஃபேமிலி, எங்கடா வாசு ஃபேமிலி, எங்கடா வாசு ஃபேமிலி, காமிக்கவே மாட்டேன்ட்டாங்க, சரியா. ஓயாமல் அந்த ஜனனி ஆண்டாள் அழகர் ஆதி இந்த 4 பேர், அப்புறம் அந்த கண்ணூருட்டி மாமன்னர் தர்மலிங்கம், இவங்க கதையவே காமிச்சு இந்த வாசுவோட ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படிங்கிறதே நம்மளுக்கு காமிக்கலாம், புரியுதுங்களா. அந்த ரத்னங்கிற வந்து எப்படி செத்தாருன்னு தெரியல, இந்த அம்மாவுக்கு பக்கவாதம் வந்தது எப்படின்னு தெரியல, சரியா. கதையில் ஒரே ட்விஸ்டாக தான் இருக்குது. நீ ஒருவேளை இந்த மரகதம்மா வந்து எல்லாம் சொன்னால் தான் தெரிய வருமோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, என்னதான் இருந்தாலும் அந்த பையனோட இதயத்தை எடுத்து வாசுவோட இதயத்தை எடுத்தானே எனக்கு வச்சாங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசமாவது வேணும்ல. இப்போ போய் பாரதி வந்து மரகதம்மாவை பார்க்குறா இல்லையா. அதே மாதிரி இவன் தானே அவன் பெத்த பையனா, நான் உங்களை என் பெத்த அப்பாவை நினைக்கிறேங்க சார், உங்களை நான் பெத்த அம்மாவை நினைக்கிறேம்மா, இனிமேல் உங்கள் குடும்பம் என் குடும்பம், உங்களுக்கு எந்த கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது யார்,
ஆதி தானே. இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு அவங்க அந்த ஐயா இறந்தே போயிட்டார் பாருங்க. என்ன செஞ்சு அவங்க 2 பேர்த்துக்கும் கேட்கணும்ல கேஸ். மனசாட்சி இருக்கிறவங்க நாடகம் பார்க்குறவங்க கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அப்புறம் அந்த பையனோட அந்த அந்த ரத்தனத்தோட பையன் தானே வாசு, அவனோட இதயத்தை எடுத்தானே நீ உனக்கு வச்சாங்க. அதனால தான் நீ உயிர் வாழ்ந்துட்டுருக்க. அப்போ அந்த 2 பேர்த்தையும் நீ எப்படி பார்க்கணும்? நீ முதல்ல எத்தனை சீன் கேஸ் நீங்கள் பார்த்தீங்க? ரத்தனத்தோடையும் அந்த அம்மாவோடையும் ஆதி இருக்கிற சீன் எத்தனை சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க? விரல் விட்டு எண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சீன் தான், 2 சீனுமே, அவ்வளோ. அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு மேலே அவங்க நாடகத்தில் அவங்கள காமிக்கவே இல்லை. நீ அந்த போலீஸ்காரே அந்த மகாலாம் என்ன ஆனான்னு தெரியல. நீ எல்லா கதைக்குள்ளே ஒன்றா வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்தாலே நாடகம் முடிய போகுதுன்னு தான் கைஸ் அர்த்தம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் ஜெய்யாகாஷ் நாடகத்துலேயும் இந்த பொண்ணு தான் லாஸ்ட்டில் வந்து இந்த நாடகத்தையே முடித்தான். அதான் அந்த ஆவியாட்ட ஒரு பொண்ணு வரும்ல கைஸ். ஐயோ, எனக்கு சீரியல் நேம் வருது. நீதானே என் பொண்ணு வசந்தன். கரெக்ட், ஞாபகம் வந்துருச்சு. அந்த சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு கைஸ். நான் கூட என்னமோ ஜெய்யாகாஷ் மேலாம் ஏதோ தப்பு இருக்க மாட்டிருக்குது, முதல் பொண்டாட்டி மேலெலாம் ஏதோ இது இருக்க மாட்டிருக்குது, திடீர்னு அந்த பொண்ணு ஆவியால் ஒரு மாதிரிலாம் நடப்பா பார்த்தீங்களா, அப்படிலாம் நினச்சேன் கைஸ். கதையெல்லாம் எங்கேயோ நான் ட்ரீம் பண்ணேன். நீதானே என் பொண்ணு வசந்தன். அப்படியே டப்புன்னு இந்த பொண்ணை உள்ளே இறக்கி அப்படியே முடித்தேன் நாடகத்தை. ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆனேன் அந்த நாடகம் முடியும் போதெல்லாம். அதான் நல்ல நல்ல நாடகங்கள் எல்லாம் இப்படியே பண்ணிடுறாங்க. அதான் நம்மளுக்கு கடுப்பாகுது. சரி, ஓகேடன். அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல் ஸ்வாகா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மக்களோட ஒரு எதிர்பார்ப்புக்காக ஆதியும் பாதியும் சேர்ந்த உடனே ஒரு 2-3 சீன் வந்து நல்லா ரொமான்ஸாக வச்சுட்டு முடிங்கடா, நல்லா ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி முடிங்கடா, சரியா? ஏன்னா மக்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சரியா? நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளுக்கு வந்து கதை தான் மெயின். கதை கரெக்டாக போயிட்டுருக்கா, அவ்வளோதான். கதை சொதப்பிச்சுன்னு வச்சுக்கங்களேன், கிழிச்சிருவோம். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன? இதயம் சீரியல் ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. மறுபடியும் பாருங்கள், சாமுண்டீஸ்வரி கழுத்தில் தாலி கிடையாது, வெறும் அந்த நெக்லஸ் மட்டும் தான் போட்டு வந்திருக்கா. நீ அபிராமியை கடத்திட்டாங்க, நீ என்ன நகையை வேற இங்கே காணோம். நீ கார்த்தி என்ன செய்ய போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன? வீரா சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. நீ கருப்புசாமி வந்து விஜயை நல்லா 4 அடி போடணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். இந்த சீரியல் தான் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. அப்புறம் சந்தியா ராகம் சுத்த வேஸ்ட்டு. மறுபடியும் அவன் கார்த்தி வந்து இவன் கதிரை வந்து இந்த தப்ப குளத்தில் வச்சு ஏதோ கொல்ல முயற்சி பண்ணுவானாட்டிருக்குது. அந்த மாதிரி தான் சீன் காமிச்சாங்க. பார்க்கலாம், நீ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சந்தியா ராகம்லாம் வேஸ்ட்டுங்க. என்னது, வில்லன்களை அடித்து ஓட விடும் மாயா. அதாவது ரெண்டே விஷயந்தான். சந்தியா ராகத்தில் மாயாவுக்கு ஃபேவராகவே எடுக்கிறாங்க, மாரி சீரியலில் கெட்டவங்களுக்கே ஃபேவராக எடுக்கிறாங்க சீரியல். அதுதான் உண்மை. ஒரு நடுத்தரமாகவே இல்லை எந்த சீரியலையுமே. கார்த்திகை தீபம் சூப்பர். அது கார்த்திக்காக வேணால் பார்க்கலாம், ஹீரோக்காக வேணால் பார்க்கலாம், அவ்வளோ. மற்றபடிலாம் ஹீரோயின்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். ரேவதி, அந்த ரோஹிணி சுவாதி கூட ஓகே. ரேவதியெலாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு சுவாதின்ற பொண்ணு வந்து கார்த்திக் ஜோடியானா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கதை வந்து ஒத்து போகும் கேஸ். ஏன்னா தீபா வந்து ஒரு பாடகி, இந்த பொண்ணும் ஒரு பாடகி. அப்போ அந்த மாதிரி கனெக்டிவிட்டி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரேவதி என்ன கேஸ் நடிக்கிறா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். சும்மா ரேவதி கார்த்தி பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையோட லிங்காக வந்தால் நல்லாயிருக்கும். தீபா வந்து ஒரு பாடகி, இந்த பொண்ணும் ஒரு பாடகியாக இருக்கிறனால ஜோடி அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரேவதி கார்த்தி ஜோடி இருந்தால் ஓகே தான், சரியா? நம்ம அதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இதயம் சீரியல் தான். சரி, ஓகேடன், அவ்வளோதான். நாளைக்கு இதயம் சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மரகதத்தை மீட் பண்ணாரா? இதயம் சீரியல் ப்ரோமோக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே.